ஹாய் சுட்டீஸ், நான் எங்கே போயிட்டுருக்கேன்னா சென்னைக்கு தான் போயிட்டுருக்கேன். ஏன்னா என் சித்திக்கு ஹெல்த் இஷ்யூ இருக்குன்னு சொல்லியிருந்தேன்ல, அதனால் நான் சென்னைக்கு தான் போயிட்டுருக்கேன். சித்தி வந்து துபாயிலேருந்து அப்படியே டேரெக்டாக ஹாஸ்பிட்டல் வந்துடுறேன்னு சொன்னாங்க. நான் ஒரு 7-8 வந்து அங்கே போய் ரீச் ஆனேன். என் தம்பி வந்து அங்கே பிக்கப் பண்ணிக்கிட்டாங்க. ஏன்னா அவர் சென்னையில் தான் ஒர்க் பண்ணுறாங்க. அப்படியே வந்து என்னை பிக்கப் பண்ணிக்கிட்டாங்க. பிக்கப் பண்ணதுக்கப்புறம் நாங்கள் டிஃபன்லாம் சாப்பிட்டுட்டு காஃபி குடிச்சிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் சித்தி வரத்துக்குள்ளே. சித்தி வந்தோடனே நாங்கள் 9 அப்பாயின்மெண்ட் இருந்துச்சு. அப்படியே போய் ரீச் ஆகிட்டோம் ஹாஸ்பிட்டலில். அங்கே போயிட்டு நாங்கள் வந்து செக்கப் பண்ணுறதுக்காக ஹாஸ்பிட்டல் போயிருந்தோம். ஏன்னா என் சித்திக்கு வந்து ஸ்டொமக் ரொம்ப வலிக்குதுன்னு சொல்லிட்டு இங்கே வந்து நாங்கள் செக்கப் பண்ணுறதுக்காக. அப்புறம் செக்கப் பண்ணுறதுக்காக ஒரு 10:30 கூட்டிகிட்டு போனாங்க. 12:30க்கு செக்கப் முடிச்சுட்டு கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் டாக்டர்கிட்ட வந்து கேட்கும்போது டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா, கிட்னியில் வந்து ஸ்டோன் இருக்குது, 4 mm ஸ்டோன் இருக்குது, அப்புறம் ஹெர்னியா ப்ராப்ளம் இருக்குது. அதனால் நீங்கள் வந்து 6 மந்த் டேப்லெட் எடுத்துக்கோங்க, அதுலேயே சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுலேயே சரி ஆகணும்னு சொல்லிட்டு எல்லோரும் வந்து என் சித்திக்காக துவா செய்யுங்க, ப்ரே பண்ணுங்கள், கடவுள்கிட்ட வேண்டிக்கோங்க. இந்த மாதிரி சித்தி கொடுத்ததுக்கு நான் கொடுத்து வச்சுருக்கணும். ஏன்னா 10 to 11 இயர்ஸ் ஆகிடுச்சு எங்கள் அப்பா இருந்து. அப்போலேருந்து என் சித்தி தான் எங்களை டேக் கேர் பண்ணிகிட்ருக்காங்க. அப்புறம் 2 இயர்ஸ் முன்னாடி வந்து எங்கள் அம்மாவுக்கு ஆன்ஜியோ ஆப்ரேஷன் பண்ணாங்க. அந்த ட்ரீட்மெண்ட் செலவும் என் சித்தி தான் பார்த்தாங்க. இந்த மாதிரி சித்தி உங்களுக்கு இருக்காங்களான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இவங்களுக்காக ப்ரே பண்ணிக்கோங்க, துவா செஞ்சுக்கோங்க, வேண்டிக்கோங்க. எல்லாருமே எங்கள் சித்தி நல்லபடியாக குணமாயிடணும்னு சொல்லிட்டு வேண்டிக்கோங்க. அதுக்கப்புறம் சாப்பிட்டு நாங்கள் வந்து ரூமுக்கு போயிட்டோம். ரூமில் போய் ஸ்டே பண்ணிட்டு இருந்தோம். ஏன்னா ஊர்லேருந்து எல்லோரும் வராங்க என் சித்தியை பார்க்கறதுக்காகன்னு சொல்லிட்டு ரூமுக்கு போயிருந்தோம். அங்கே போயிட்டு என்னென்ன பண்ணோம்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோ வரும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பாய்.